எப்பவும் ஒரே மாதிரி பண்ணுறியே, இன்றைக்கி ஏதாவது புதுசாக ஸ்வீட்டாக செஞ்சு கொடு அப்படின்னு அவர் கேட்டதுனால இன்றைக்கி அவருக்காக தான் ஒரு விஷயம் புதுசாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பருப்பு போலி தான் பண்ணினேன். இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் எனக்கே ஆச்சரியம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லை, ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அவர் இதை அப்ரிஷியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு தடவை செஞ்சு கொடு அப்படின்ற அளவுக்கு கேட்டிருக்காரு. அந்தளவுக்கு நல்லா இருந்தது. கடலப்பருப்பை நல்லா ஊற வச்சு அதை 3 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மசித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர் கூட 4 ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி அதையும் இது கூட சேர்த்தாச்சு. கொஞ்சமாக பாம் சுகரில் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இதில் வடிகட்டி ஊற்றிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்துட்டேன். அதில் தான் இன்றைக்கி ஒரு சொதப்பல், ஏன்னா தண்ணியாகிடுச்சு. இதுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம உருண்டை பிடிக்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணியாகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சட்டியில் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்தேன். அது நல்லா கொஞ்சம் கட்டியாகிட்டு உருண்டை பிடிச்சி அதை இந்த மாவில் நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ணி அப்படியே கையிலேயே தட்டி எடுத்தேன். நல்லா 2 பக்கமும் போட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்து நல்லா பூ போல் இருந்துச்சு சாஃப்டாக. இன்றைக்கி பருப்பு போலி தான் செஞ்சேன்.